ஸ்லீவ்ஸுக்கு செக்கடு பட்டன் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். வெல்கம் டு அல் நிஹ்மா டைரிஸ். கன்வா ப்ளவுஸ் டிசைன் ட்ரேசிங் கோர்ஸில் இன்னைக்கு டே 8. இன்னைக்கு செக்கடு பேட்டர்ன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கன்வா ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்த பேஜஸை யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு நியூ பேஜை ஓப்பன் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். ப்ளஸ் சிம்பிளை டேப் பண்ணிங்கன்னா கஸ்டம் சைஸ்னு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. யூனிட்டை இன்ச்சஸாக மாற்றுங்க. வித்து 16, ஹைட்டு லெவல். கிரியேட் நியூ டிசைன் அப்படிங்கிறத டேப் பண்ணுங்க. டெம்ப்ளேட்ஸ் வரும், அது நம்மளுக்கு தேவையில்லை. இதை அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணி விட்டுறலாம். ஃபைலை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆட் கைட்ஸ் அப்படின்றத டேப் பண்ணுங்க. கஸ்டம் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் முதல்ல ஜீரோஸாக மாற்றிக்கிடுங்க. காலம் 16, ரோஸ் 11. இந்த ஒரு ஸ்கொயர் பாக்ஸும் ஒரு இன்ச்சஸ், அதான் நம்மளுடைய கணக்கு. ஞாபகம் வச்சுக்கிறீங்க, மறந்துடாதீங்க. இப்போ கேலரியில் போய் நம்மளுடைய டிசைனை எடுத்துக்கலாம். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து டிசைன் முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த டிசைனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன்னு நினச்சேன், கவனிக்கலை. இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அகெயின் கன்வா ஓப்பன் பண்ணிக்கலாம். நாம் டவுன்லோட் பண்ண டிசைன் கேலரிக்கு வந்துருச்சு. அதை அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். ஆட் டு பேஜ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டிசைன் அப்படியே வந்து நின்றோம். இந்த சிம்பிளாக யூஸ் பண்ணிங்கன்னா டர்ன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸ்லீவ்ஸ்க்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை முதல்ல கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். லைன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். வழக்கம் போல தான் ஷேப்பில் தான் யூஸ் பண்ணணும். ஸ்லீவ்ஸோட லென்த்து 10 or 12 வச்சிங்கன்னா கரெக்ட் சைஸாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த லென்த்து கரெக்டாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஹைட்டு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். நாம் இந்த டிசைனை கரெக்ட் சைஸுக்கு வச்சு முதல்ல லாக் பண்ணிக்கலாம். வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ண தான் அது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ஆகும். கரெக்ட் சைஸுக்கு வச்சுட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும். லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸில் லைன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நம்ம லைன்ஸ் எப்பயுமே ஷேப்பில் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு தேவைன்னா கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது லைனோட வித்தை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். கரெக்டாக நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. சேம் இந்த லைனே ப்ளஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆயிரும். இப்போது பார்டர் லைன் செட் பண்ணியாச்சு. மேலே இப்போ செக்குடு பட்டன் பார்க்கலாம். எலிமெண்ட்ஸில் ஸ்கொயர்னு சர்ச் பண்ணுங்கள். எலிமெண்ட்ஸில் இருக்கிற மோட்டிவ்ஸ் எல்லாமே கிராஃபிக்ஸில் தான் யூஸ் பண்ணணும். பிளெயின் பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கலாம். நாம் டிசைனை இன்னும் கூட கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி பண்ணிக்கலாம். டிசைனை அன்லாக் பண்ணி இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி பண்ணி மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்கொயரை கரெக்டாக ஒரு பாக்ஸ் கணக்குக்கு வச்சுக்கிறங்க. அப்போ 1 இன்ச்சு. லைட்டாக டர்ன் பண்ணிங்கன்னா டைமண்ட் ஷேப்க்கு வந்துடும். இப்போ கரெக்டான பிளேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாக்ஸையே டூப்ளிகேட் பண்ணி பக்கத்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அகைன் நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைங்கிற சைஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக போய் நின்றோம். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அல் நிஹ்மா டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. லைன்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம செக்குடு பட்டன் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். இருந்தாலும் உங்களுக்கு சின்ன பாக்ஸ் வரும்போது எப்படி ட்ரேஸ் பண்ணணுங்கிறக்கான இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாம் எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி பார்க்குறது நம்மளுக்கு நல்லதான். ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆனதுனால இடையில கொஞ்சம் கேப் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எட்ஜஸில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கிராப் பண்ணிக்கலாம். கரெக்டாக டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கிராப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான பொசிஷனுக்கு நம்மளுக்கு வந்துடும். அவ்வளோதான், ஸ்லீவ்ஸ் டிசைன் ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ டிசைனை அன்லாக் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். நாம் ஈஸியாக லைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கூட செக்குடு பட்டன் போடலாம். அதுவும் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போது இதை சேவ் பண்ணிட்டா நம்மளோட கேலரிக்கு அது அப்படியே போயிடும். நம்ம A3 சைஸ்க்கு பிரிண்ட் எடுத்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும்போதே ஷேர் பண்ணுற ஆப்ஷனும் வரும். நம்ம வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணி வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ்ஸ் வேறு டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.